பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வேந்தனில் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் செழிப்பை குறித்து தியானிக்க இருக்கிறோம். யார் யாரெல்லாம் செழித்து வளர்வார்கள் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஃபர்டிலிட்டி என்பதை என்னால் என்ன என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் என்று சங்கீதம் 72:7 கூறப்பட்டுள்ளது. நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளர்வான் என்று சங்கீதம் 92:12 கூறப்பட்டுள்ளது. நாம் நீதிமானாக இருக்கிறோமா? நாம் நீதிமானாக வாழும்போது நாம் செழித்து வளர்வோம் என்று வேதம் கூறுகிறது. உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று நீதிமொழிகள் 12:25 கூறப்பட்டுள்ளது. நமக்கு மட்டுமே சொத்து சேர்த்து கொண்டிருந்தால் காணாது பிரியமானவர்களை. மற்றவர்கள் நலமாயிருக்க நாம் கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கும் கொடுக்கிறார் என்று அறிகிறோம். மட்டுமல்ல, செம்மையானவனின் கூடாரமும் செழிக்கும் என்று நீதிமொழிகள் 14:11 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று நீதிமொழிகள் 28:25 பின்பகுதியில் கூறப்பட்டுள்ளது. நாம் செம்மையான பிள்ளைகளாய் இருக்கும்போது நம்முடைய கூடாரம், நம்முடைய வாசஸ்தலம் செழிக்கும் என்று நீதிமொழிகள் 14:11 கூறப்பட்டுள்ளது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாகிய கர்த்தாவே, இந்த வெள்ளைக்கான சிந்த தயவுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை, செம்மையான எங்களுடைய கூடாரம் செழித்திருக்கும்படி, எங்களுடைய வாசஸ்தலம் செழித்திருக்கும்படி நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனை, செம்மையானவனுடைய கூடாரம் செழிக்கும் என்று சொன்னீர் சுவாமி. அப்பா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொன்னீர் சுவாமி. நீதிமான் பனையைப் போல செழிப்பான் என்று சொன்னீர். நீதிமானாக்கும் செம்மையானவனாக்கும் அப்பா எங்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.